ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஃபார்ம் விசிட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே சர்ச் போயிட்டு எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்டோட பெரியப்பா ஃபார்ம் ஒன்று இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழி எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறையா ஃபார்ம்லாம் பண்ணியிருந்தாங்க, வயல்லாம் இருந்துச்சு, வாழைத்தோப்புலாம் இருந்துச்சு. நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே போனோம். நாங்கள் போகிறதுக்கு ஒரு 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ எங்கேயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு போகிற வழியில் ஒரு ஷாப்பில் நிறுத்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அங்கே நிறையா குட்டி குட்டி ஷாப்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த ஃபார்முக்கு போயிட்டோம். இது க்ரீன் ஏக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் ஃபார்ம் மாதிரி தான். எல்லாமே ஃபுல்லாக வேலி போட்டு எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபார்மில் ஃபுல்லாகவே ஃபென்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி குட்டியாக ஒரு ஹவுஸ் மாதிரியும் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. இங்கே என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஃபார்ம் வாங்கும் போதே நிறைய மரம் அவங்களே வச்சு கொடுத்துருந்தாங்க. தேக்கு அது மாதிரி மரம்லாம் அவங்களே வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இவங்க ஃபார்மில் என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா இளநீ வச்சுருந்தாங்க, செவ்வழனி வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மாங்காய்லாம் வச்சுருக்காங்க. மாமரம் சூப்பராக இருந்துச்சு. 2 மாமரம் இருந்துச்சு. அதே மாதிரி கத்திரிக்காய் போட்டிருந்தாங்க. பாத்தி மாதிரி கட்டி கத்திரிக்காய்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ஏற்கனவே நிறையா காய் கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதெல்லாம் ஓஞ்சிருச்சு. அதே மாதிரி கொய்யா மரம் இருந்துச்சு. B12 கொய்யா, இது வந்துட்டு சீக்கிரம் காய்க்கிறது. குட்டி இதுலேயே மாதுளை வந்துட்டு பிஞ்சுலாம் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி சீத்தாப்பழம் இருந்துச்சு. பூலாம் பூத்துருந்துச்சு சீத்தாப்பழத்தில். பலா மரம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு 4 வெரைட்டி ஆஃப் பலா வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு பார்க்கவே. அதே மாதிரி சப்போட்டா வச்சுருக்காங்க, செவ்வாழை வச்சுருக்காங்க. செவ்வாழைலாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செவ்வாழை வச்சுருந்தாங்க. ஃபார்மை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். வீட்டிலனே நாங்கள் வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபிஷ் மட்டும் அங்கே போய் ஃப்ரை பண்ணிக்கலான்னு வீட்டிலேயே மசாலாலாம் தடவி ஃபிஷ் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் எங்கள் மாமா தான் ஃப்ரை பண்ணாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே சந்தை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சந்தைக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. லோக்கலில் விளைஞ்ச காய்கறி தான் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் எங்கள் சண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் சண்டே எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு உங்கள் சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு vlogல சந்திப்போம். பாய்.